இந்த வீடியோவில் நாம் எறா பிரியாணி செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்குங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. ஒரு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு ஒரு 4 போட்டுக்குங்க. 3 ஏலக்காய் போட்டுக்குங்க. வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்தை நீல வாக்காக கட் பண்ணி அதில் போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. தக்காளி 2 நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் தயிர் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா தொக்கா வர மாதிரி கலந்துக்குங்க. அதை வேறு நல்லா தொக்கா வந்துருச்சு. இப்போ நான் ஒரு 1/2 கிலோ எறாவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து அதில் போட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் போல் அது நல்லா அந்த மசாலாவில் எறா கலக்கட்டும். நல்லா கலந்த பிறகு ஒரு 400 கிராம் பாஸ்மதி ரைஸ் போடுறேன் நான். இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு கழுவி போட்டுக்குங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுக்குங்க. அரிசி எல்லாம் மசாலா பிரியாணி இந்த எறா எல்லாமே கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போது தண்ணி நம்ம எவ்வளோ கப் அளவுக்கு அரிசி எடுத்தோமோ அந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. 1/2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ 1 கப்பு எடுத்தோமா 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்குங்க. நான் இங்கே 2 கப்பு எடுத்துருக்கேன். அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு வாயில் விட்டு பார்த்துட்டு குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு ஒரு விசில் வந்தவுடனே இறக்கிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விடுங்க. நல்லா ஆறின பிறகு நம்ம அதை திறந்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது. சாப்பாடு நல்லா வெந்து வந்திருக்குது. இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.